பெப்சிக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை காணலாம். ஜீவ ஆதாரமாக உயிர் நீராக இருக்கிற தாமிரபரணி ஆற்றில் அந்நிய முதலாளிகள் கொக்கோலா பெப்சி நிறுவனத்தார் நாள் ஒன்றுக்கு பெப்சி நிறுவனம் 13 லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளலாம். கொக்கோலா நிறுவனத்தார் 15 லட்சம் லிட்டர் தண்ணீர்களை உறிஞ்சிக் கொள்ளலாம் என்ற அரசு போட்ட ஒப்பந்தம். 1000 லிட்டர் தண்ணீர் 50 காசுக்கு அரசு கொடுக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், எங்கள் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே இலவசமாக கொடுக்கிற இந்த நாடு, இந்த அரசு தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கிறது. அரசு ஏன் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுத்த அரசு தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியாது? தர முடியாது. இலவசமாக கொடுத்தால் அந்த தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் அரசுக்கு வருகிற கமிஷன் காசு நின்றுவிடும். ஒரு அற்ப கமிஷனை வாங்கிக் கொண்டு பெரும் முதலாளிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையே தரவு வேலை பார்க்கிற அதிகாரங்களை நாம் நிறுவி வைத்திருக்கிறோம். நீர் என்பது ஒரு மனித தேவை மட்டும்தானா என்பதை என் அன்புக்குரிய சொந்தங்கள், அறிவில் சிறந்த எனது பெற்றோர்கள், தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்கணும். அது அனைத்து உயிர்களுக்குமான ஒரு உயிர் தேவையாக, அத்தியாவசிய தேவையான ஒன்று. ஆனால் அந்த தண்ணீர் ஒரு சந்தை பொருளாக மாறி, ஒரு விற்பனை பொருளாக மாறி, போத்தலில் அடைத்து விற்கிற ஒரு நிலை வந்துவிட்ட நாடு நம் நாடாக இருக்கிறது. நமக்கு தாகம் என்றால் கடையிலே ஒரு போத்தலை வாங்கி குடிக்கிறோம். ஆனால் மானும் மயிலும் சிட்டுக்குருவியும் கொக்கும் காகமும் பூனையும் சிங்கமும் கரடியும் யானையும் நரியும் காட்டு மாடுகளும் ஆடுகளும் எப்படி தண்ணீர் இருந்தும் இந்த உயிர்களெல்லாம் செத்து போனால் மனிதன் எப்படி வாழுவான்? இந்த உலகம் மனிதனுக்கு மட்டும் மானமானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகம் பல்வேறு உயிரினங்களை கொண்டது. இந்த பூமி பூச்சிகளுக்கு, வண்டுகளுக்கு, ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு, நாய்களுக்கு, நரிகளுக்கு, பாம்புகளுக்கு, பல்லிகளுக்கு, தேள்களுக்கு, கொக்கு குருவிகளுக்கு, சிட்டுகளுக்கு, தேனீகளுக்கு எல்லாவற்றுக்குமான உலகம் இது. இத்தனை லட்சம் உயிரினங்களில் நாமும் ஒருவர், மனிதர்களும் ஒன்று. அவ்வளவுதான். மனிதனும் ஒரு உயிர். ஆனால் இந்த உலகம் அவனுக்கானது மட்டுமல்ல. மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் ஒருவாறும் வாழ முடியாது. இது உலக நீதி, இது உண்மை, இது சத்தியம். இதை தெரிந்து கொள்ளணும். இங்க மழை வரலைங்கிறான். எப்படி மழை வரும்? மழை வரணும்னா மரங்கள் வளர்க்கணும். மரங்கள் இருக்கிறதா? ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவைங்கிறான். ஆனால் இவ்வளவு நாடு ஒரு 28 மரங்கள் ஒரு மனிதனுக்கு வச்சிருக்கிறது. கனடா என்ற ஒரு நாடு இருக்கிறது, 10,000 மரங்கள் வச்சிருக்கிறது ஒரு மனிதனுக்கு. மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வரும். அப்ப மரங்கள் இல்லாத போது மழை பெறுகிற வாய்ப்பை பூமி இழக்கிறது. இன்னும் பருவத்துக்கு மழை பெய்யல, வானம் வைத்து போச்சு. நாம செய்த பிள்ளைக்கு இயற்கையை குறை சொல்வது. ஏதோ அரச மரம் இருக்குது. எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்லுகிறார், உயிர் காற்று இலவசம் என்று அந்த மரம் சொல்லுதுன்னு. 1800 கிலோ கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை குடிச்சிட்டு 2400 கிலோ உயிர் காற்று ஆக்சிஜனை வெளியிடுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு மரம் ஆலமரம், இன்னொரு மரம் அரச மரம். ஆனால் இந்த மரங்களை, எத்தனை மரங்களை நாம் வளர்த்திருக்கிறோம்? இங்கு நாடெங்கிலும் சீம கருவேல மரம்,
ஆழத்துல 40 அடி அகலத்துல 40 அடி நீரை உறிஞ்சிடும். அதேதான் தைல மரம் யூக்கலிப்டஸ். ஆழத்துல 40 அடி அகலத்துல 40 அடி நீரை உறிஞ்சிடும். எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும், இந்த மரங்களுக்கு வேர்க்காது. மரங்களுக்கு வேர்க்குமா என்றால் ஆமா வேர்க்கும். கடல் நீர் சூரிய ஒளியின் வெப்பமாகி மேலே போகிறது, நீராவியாகி அதனுடைய அடர்த்தி அதனுடைய கணம் மிக குறைவாக இருக்கிறது. இந்த மரங்கள், மனித உடல்கள், விலங்குகள் இதிலிருந்து வேர்வை துணி, வேர்வை அப்படியே நீராவியாகி மேலே போகிறது. அந்த நீராவி போய் ஏற்கனவே கடலில் இருந்து வந்தது அந்த நீராவியோட அந்த அதோட சேரும் போது ஒரு கூடுதல் கணத்தை பெறுகிறது, அடர்த்தியை பெறுகிறது. அது காற்று மண்டலத்தில் இருக்கிற கரி, தூசி இதுகளோட கலந்து அது மேகமாக மாறுகிறது. அந்த மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகிறது. அது எங்கே இறங்குது? எங்கே குளிர்ச்சியான மடம் இருக்குதோ அங்கே இறங்கி மழையாக கொட்டுது. அதிகமா எங்க குளிர்ச்சி இருக்குது? மரங்கள் அடர்ந்து இருக்கிற இடத்துல குளிர்ச்சி இருக்குது. அதனாலதான் மலை முகடுகளை போய் அது படுத்து காடுகள்ல மழை கொட்டிடுது. அங்க அந்த காடுகள்ல இருந்து சோலை காடுகள் என்று புற்கள் இருக்குது, புல். அந்த புற்கள் எல்லாம் பல கோடிக்கணக்கான புற்கள் தங்களுக்கான உணவாக இந்த நீரை குடிச்சு வச்சுக்கிறது, பிடிச்சு வச்சுக்கிறது. தன் உணவு தேவை போக ஒவ்வொரு துளியாக விடுது, உருட்டி விடுது. அந்த ஒவ்வொரு துளியும் உருண்டு திறந்து பேர